Hello friends, welcome to Roche YouTube channel. Friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்டீரிங் கண்ட்ரோல் எப்படி பண்ணனும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து ஸ்டீரிங் கண்ட்ரோல் அப்படினா என்ன? அதாவது நம்ம வந்து ஒரு ஸ்டீரிங் வீலை வந்து நம்ம வந்து டர்ன் பண்றது மூலமா ஒரு டயர் வந்து என்ன ஆங்கிள்ல டர்ன் ஆகும். அதாவது ஒரு ஸ்டீரிங் வீலை வந்து நீங்க வந்து 180 டிகிரி ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு வந்து டர்ன் பண்ணீங்கன்னா டயருடைய டர்ன் வந்து எந்த ஆங்கிள்ல இருக்கும், எவ்வளவு ஆங்கிள் இருக்கும், ஓகேங்களா? அண்ட் அதே ஸ்டீரிங் வீலை வந்து நீங்கள் 360 டிகிரி டர்ன் பண்ணிங்கன்னா அந்த டயர் பொசிஷன் என்ன ஆங்கிள் வந்து டர்ன் ஆகும், ஓகேங்களா? தென் ஒரு 540 டிகிரி அடுத்து ஒரு 180, ஓகேங்களா? 360 + 180 அப்படின்னா வந்து ஒரு 540 டிகிரி டர்ன் பண்ணிங்கன்னா அந்த வீல் பொசிஷன் எவ்வளோ சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ நான் வந்து டிஸ்கிரைப் பண்ண போகிறேன். ஆல்சோ வந்து அலாங் வித் தட் ஒரு டர்ன் நீங்கள் வந்து பண்ணுறீங்க, அதாவது லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு வந்து 90 டிகிரி, ஓகேங்களா? லெஃப்ட் சைடு ஒரு 90 டிகிரி ஆர் ரைட் சைடு ஒரு 90 டிகிரி, ஓகேங்களா? நீங்கள் டர்ன் பண்ணுறீங்க ஒரு காரை அப்படின்னா எவ்வளோ ஆங்கிளில் வந்து நம்ம ஸ்டீரிங் வீலை வந்து டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரை ரோச்காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ட் காஸ்ட்டுடைய அப்டேட்ஸ் எல்லாம் இமீடியட்டாக வரணும் விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரோச் காஸ்ட் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டீரிங் வீல் வந்து என்ன பொசிஷனில் இருந்தால் நமக்கு வந்து டயர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது மறுபடியும் இருக்க நான் சொல்கிறேன், இந்த போர்ஷன் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். இந்த ஃப்ளாட் போர்ஷன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக, அதாவது ஹாரிசன்டலாக இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வீல் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங்காக இருக்கும், அதாவது ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும், ஓகேங்களா? அதாவது நமக்கு வந்து இந்த கண்டிஷனில் நீங்கள் வந்து வெஹிக்கிள் வந்து ட்ரைவ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து மூவ் ஆகும். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கிறோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து எவ்வளோ டேர்ன் ஆகும், அதாவது வீல் வந்து அதாவது டயர் வந்து எவ்வளோ டேர்ன் ஆகும் அப்படிங்கிறத இந்த ஸ்டீரிங் வீலை வந்து டேர்னிங் வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த பொசிஷனில் 0 டிகிரியில் இருக்குது, ஓகேங்களா? இதை வந்து நம்ம இப்போ டேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறோம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து மொத்தமாக ஒரு 180 டிகிரியும் நம்ம டேர்ன் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ 180 டேர்ன் பண்ணும்போது அந்த வீல் அதாவது டயர் வந்து எவ்வளோ டேர்ன் ஆகிருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து மறுபடியும் ஒரு 180, மொத்தமாக இப்போ வந்து 360 டிகிரி டேர்ன் ஆகிருக்குது, ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் மினிட், கரெக்ட், எக்ஸாக்டாக இப்போ வந்து எவ்வளோ இருக்குது, 360 டிகிரி டேர்ன் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த ஸ்டீரிங் வீலை வந்து, ஓகேங்களா? இந்த ஸ்டீரிங் வீலை வந்து நம்ம வந்து 360 டிகிரி வந்து டேர்ன் பண்ணியிருக்கிறோம், ஓகேங்களா? இப்போ வந்து டயர் வந்து எவ்வளோ ஆங்கிள் வந்து டேர்ன் ஆயிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்குறீங்க, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதே மாதிரி மறுபடியும் ஒரு டேர்ன் பண்ணுவோம், மொத்தமாக எவ்வளோ டேர்ன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? கூட ஒரு 180 டிகிரி, மொத்தமாக எவ்வளோ ஆச்சுது, 360 + 180 அப்படின்னா 540 டிகிரி இப்போ வந்து ஒரு டேர்ன் வந்து நடந்திருக்குது, ஓகேங்களா? ஸோ 360 + 180 மொத்தமாக 540 டிகிரி டேர்ன் ஆயிருக்குது. மறுபடியும் ஒரு டேர்ன் பண்ணும், ஸோ மொத்தமாக இவ்வளோ தான், ஓகேங்களா? 540 + 30 மொத்த டேர்னுடைய ஆங்கிள் வந்து 570 டிகிரி, ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டீரிங் வீலை வந்து டோட்டலாக நம்ம டயர் வந்து மொத்த டேர்னும் நம்ம பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கிற ஆங்கிள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 570 டிகிரி, ஓகேங்களா? இந்த பிக்சரை பாருங்கள். அதாவது இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரீட்னு எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த கார் வந்து டேர்ன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிடுது, ஓகேங்களா? ஸோ அப்படின்னா நம்ம வந்து லெஃப்ட் சைடு வந்து டேர்ன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டீரிங் வீலுடைய மூவ்மெண்ட்டை வந்து நம்ம இதுவரை பார்த்தீங்க. ஸோ எவ்வளோ ஆங்கிளில் அது மூவ் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், ஓகேங்களா? எக்ஸாக்டாக சொல்லணுன்னா அந்த கேல்குலேஷன் நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீரிங் வீலுடைய மொத்த ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 570 டிகிரி இருந்துச்சு, ஓகேங்களா? இந்த 570 டிகிரிக்கு வந்து டயர் வந்து எத்தனை ஆங்கிள் மூவ் ஆயிருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு 75 டிகிரி மூவ் ஆயிருக்கும், கரெக்டுங்களா? 570 டிகிரிங்கிறது மொத்த அந்த ஸ்டீரிங் வீலுடைய ரொட்டேஷன், ஓகேங்களா? ஒரு எண்ட் வரைக்கும் அந்த ஸ்டீரிங் வீல் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது 570 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகும் அப்படிங்கிறத நான் காமிச்சேன். அதே ஆங்கிளில் நம்ம வீல் வந்து எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆயிருக்கும்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக 75 டிகிரி ரொட்டேஷன் ஆயிருக்கும், ஓகேங்களா? 75 டிகிரி அப்படிங்கிறது என்ன ஆங்கிள் இருந்திருக்கும்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் அப்படின்னா இதுதான் வந்து வீலுடைய பொசிஷன்னா இந்த பொசிஷனில் இருந்து உங்களுக்கு இவ்வளோ ஆங்கிள் வந்து டோட்டலாக மூவ் ஆயிருக்கும். இந்த ஆங்கிள் தான் என்னது, இந்த 75 டிகிரி, ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிள் தான் இந்த 75 டிகிரி. ஸோ இவ்வளோ ஆங்கிள் மூவ் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம எவ்வளோ மூவ்மெண்ட் வந்து நடத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்ட் 75 டிகிரி நம்ம மூவ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்படி நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா இந்த வீலுடைய ரொட்டேஷன் இந்த ரெஃபரன்ஸில் இருந்து இந்த ரெஃபரன்ஸ் தான் ரெஃபரன்ஸ்னால் இதில் இருந்து உங்களுக்கு 75 டிகிரிங்கும் போது நமக்கு வந்து இவ்வளோ ஆங்கிள் வந்து மூவ் ஆகிருந்துருக்கும். இவ்வளோ ஆங்கிள் மூவ் ஆனால் கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த போஸ்ட், இது வந்து போஸ்ட், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த போஸ்ட்டில் கண்டிப்பாக என்ன ஆயிருக்கும், இது இடிச்சிடும், ஓகேங்களா? ஸோ வந்து கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, 75 டிகிரி இந்த இடத்துல ரொட்டேட் பண்ணக்கூடாது. அப்படின்னா நம்ம ஃபுல் ரொட்டேஷனை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். சரி, ஓகே. நம்ம எவ்வளோ ஆங்கிள் தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
இந்த காரை வந்து நம்ம வந்து இதான் வந்து அதோடைய எட்ஜு, இந்த எட்ஜில் ஒரு போல் இருக்குது, அதாவது ஒரு போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நம்ம டேர்ன் பண்ணோம்னா இந்த காரை இது வரைக்கும், ஓகேங்களா, எக்ஸாக்டாக சொன்னால் இந்த எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் மூவ் பண்ணி கொண்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் டில் திஸ் பாயிண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் டேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். எந்த சைடு டேர்ன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நீங்கள் டேர்ன் பண்ண போகிறீங்க. சரி, எத்தனை ஆங்கிள் டேர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டீரிங் வீலை ஒரு 180 to 200 டிகிரி, எக்ஸாக்டாக சொன்னால் ஸ்டீரிங் வீலை 180 to 200 டிகிரிஸ் வந்து நீங்கள் டேர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ 180 to 200 டிகிரிஸ் அப்படின்னா 570 டிகிரிக்கு 75 டிகிரி டேர்ன் ஆகுது அப்படின்னா ஒரு 180 டிகிரிக்கு எவ்வளோ டேர்ன் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக சொன்னால் ஒரு 30 டிகிரி. ஓகேங்களா? ஸோ நியர் டு 30 டிகிரி வந்து என்ன இருக்கணும், அந்த வீலுடைய டேர்ன் வந்து இருந்திருக்கணும். அதாவது நம்ம டயருடைய டேர்ன் வந்து எக்ஸாக்டாக 30 டிகிரி டேர்ன் ஆகிருந்துருக்கணும். லெஃப்ட் சைடில் டேர்ன் ஆகிருந்தா இது வந்து கரெக்டாக வந்து மூவ் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் 2 விஷயத்தை கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டில் வந்து இந்த காருடைய சைடு வந்து இடிச்சிடக்கூடாது, உரசிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ டேர்ன் பண்ணும்போது உரசக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜுக்கு வரதுக்கு முன்னால் இந்த கார் வந்து இந்த பொசிஷனை ரீச் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இந்த எட்ஜுக்கு வரதுக்குள்ளால இந்த எட்ஜுக்கு வரும்போது இந்த கார் இந்த பொசிஷன் ரீச் பண்ணோன்னா இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து எக்ஸாக்டாக ஒரு 30 டிகிரியில், ஓகேங்களா, 30 டிகிரியில் டயருடைய மூவ்மெண்ட் இருந்தால் இது பாசிபிள். ஓகேவா? 30 டிகிரி வந்து டயருடைய மூவ்மெண்ட் வந்து இருந்தால், டயருடைய டேர்ன் வந்து இருந்தால் இது பாசிபிள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ நம்ம வந்து ஸ்டீரிங் வீலை எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் பண்ணோம்னா இப்படி இருக்கக்கூடிய அந்த ஸ்டீரிங் வீலை, ஓகேங்களா, ஸோ இப்படி தானே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஃப்ளாட்டாக இந்த பொசிஷனில் இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த பொசிஷனை ஒரு 180 டிகிரி, ஓகேங்களா, ஒரு எக்ஸாக்ட் டேர்ன் ஃபுல்லில் வந்து டேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணோம், ஸோ 180 டிகிரி ப்ளஸ் லைட்டாக, ஓகேங்களா, ஸோ கூட அப்படின்னா மொத்தமாக ஒரு தடவை ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிவிட்டு அடுத்த அகைன் லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த கார் வந்து இப்படி மூவ் ஆகி இதில் வந்து நிற்கும். ஸோ இதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய பொசிஷன். ஸோ இந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நான் சொன்ன பொசிஷனில் இந்த கார் வந்து நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா, அதாவது 30 டிகிரியில் நீங்கள் இந்த காரை டேர்ன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த ரெண்டுக்கும் சென்டரில், அதாவது இந்த ஸ்ட்ரீட்டுக்கு சென்டரில் இந்த கார் வந்து லேண்ட் ஆகும். ஓகேங்களா? டேர்ன் ஆகி இப்படி வந்து நிற்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி யூஸ்ட் காஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் ஃப்ரீக்வெண்டாக நான் வீடியோஸ் போட்டுக்கிறேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட் கார் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரிப்பட்ட யூஸ்ஃபுல் கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் என்னோட வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதுபோக நம்ம ரோச் காஸ்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் டெய்லி போடுற அந்த யூஸ்ட் கார் வீடியோஸ் எல்லாமே நான் வந்து டெலிகிராம் குரூப்லேயே டேரெக்டாக ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு தேவையான கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் டே சந்திக்கலாம். பாய்.